நாகை மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் அரசின் நிவாரண முகாம்களுக்கு வர வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஜானி டெம்பர்கிஸ் கோரிக்கை வைத்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா எவ்வளவு மக்கள் எவ்வளவு கேம்ப்ல இருக்காங்க? இந்த மாவட்டத்தில் தாழ்ந்த பகுதிகளில் இருந்து கோமதி நகர் நாகூர் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு குடும்பம் 5 நபர்கள் அங்கே எங்களோட ரிலீஃப் கேம்பில் தங்கியிருக்காங்க. அப்படி சூர்யா நகர் நாகப்பட்டினத்தில் சூர்யா நகரில் இருந்த கிட்டத்தட்ட 60 குடும்பங்கள் அவரோட வீடு சேதமடையலை, ஆனால் கூட தண்ணி அதில் பாதிப்பு இருக்குது. வெள்ளம் ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனால இங்கே நகராட்சி மிடில் ஸ்கூலில் தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 110 பேர், அதில் 7 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவருக்கு போதுமான அளவுக்கு இன்றைக்கி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்க்கும்போது நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கு. அந்த மழை ஆனால் தூறல் இருந்ததுனால நிறைய பாதிப்பு கிடையாது. அப்படின்னா கூட மக்கள் ரிலீஃப் கேம்பில் வந்து பாதுகாப்பாக இருக்க வேணும் என்ற ஒரு தகவல் அடிப்படையில் மக்கள் இங்கே வந்து குடியிருக்கிறாங்க. மக்கள்கிடம் வேண்டுகோள் என்னென்றால், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக எங்களோட ரிலீஃப் கேம்ப்ஸில் வர வேணும் என்றால் அங்கே வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்டும் எங்களுக்கு தகவல் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாங்கள் கொடுத்துடுவோம் என்று உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. கோமதி காலனியை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டே போய் பார்த்தோம். ஒரு 20 வீடுகள் வந்து உள்ளேயே தண்ணி. ஆனால் இப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இங்கே வந்திருக்காங்களா? மற்றவங்க அவரோட தண்ணி வீட்டுக்குள்ளே ஏறலைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அங்கே தான் கிளம்ப போக போகிறேன். ஒரு ஃபேமிலி மட்டும்தான் ரிலீஃப் கேம்பில் வந்திருக்காங்க. மீதி உள்ளவர் அவரோட வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறலை. ஆனால் போய் பார்க்கும்போது மட்டும்தான் அவர்கிட்ட பேச முடியும். அதுக்கப்புறம் நான் அந்த விஷயம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். திருத்துறைப்பூண்டி, திருக்குவளை அந்த ஏரியா முழுக்க வந்து நெல் எல்லாமே வந்து அப்படியே தண்ணியில் மூழ்கி இருக்கு, அழுகி போகக்கூடிய ஒரு சூழல். ஸோ அந்த விவசாயிகள் என்ன கேட்குறாங்க? நிவாரணம் ஏதாவது உங்களுக்கு மூலமாக அரசுக்கு கொடுக்குது? அந்த கடைசி பாயிண்டில் கடமடியில் ஷட்டர்ஸ் நம்ம திறந்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில பகுதிகளில் ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணி வடியுது. கடல் சீற்றம் ஒரு அளவுக்கு இருக்குது. அப்போ அதனால் ஒரு சில பகுதிகளில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தண்ணி முழுகி இருக்கு. ஆனால் பயிரை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே தண்ணி வடியும் பட்சத்தில் அந்த பயிருக்கு சேதம் அடையாது. ஆனால் அதோட என்யூமரேஷன் சர்வே இப்போ நடந்துட்டு இருக்கு. மழையோட அளவுப்படியாக விவசாயிகளிடம் கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்போம்.